கடந்த சில ஆண்டுகளாக விஷம் போல் ஏறும் விலைவாசியால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதை கட்டுப்படுத்த மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இடதுசாரிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் கிடைக்கவும், விலை உயர்வுக்கு காரணமான ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யவும், பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரிகளை குறைத்து விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசு அலுவலகங்கள் முன் மறியல் போராட்டத்தில் காம்ரேடுகள் ஈடுபட்டனர். சென்னையில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலகம் முன் நடந்த மறியல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சூதாட்டக்காரர்களுக்கு இந்த நாடு வேட்டைக்காடாக மாற்றப்பட்டுவிட்டது. அந்நிய நாட்டவர்கள் திறந்து விடப்பட்ட கதவு இல்லாத வீட்டுக்குள்ளே நுழைவது போல நுழைந்து கொள்ளையடிக்க தொடங்கிவிட்டார்கள். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரிசையாக பட்டியல் போட்டு சொன்னால் இந்தியாவில் பாதிக்கப்படாதவர்கள் என்ற மக்கள் அந்த மேல்தட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான். இந்தியா முழுமையிலும் இன்றைக்கு மக்களால் நடத்தப்படுகிற இந்த போராட்டத்தை கண்ட பிறகாவது அவர்களது தங்களது கொள்கை நடவடிக்கைகளை மாற்றுவார்கள் என்று நம்புகிறோம். இல்லையே இந்த போராட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்படும், கூர்மைப்படுத்தப்படும். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டபடி மறியலில் ஈடுபட்டனர். தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். காம்ரேடுகளின் இந்த கலாட்டாவால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் பயணிகள், அருகில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், அலுவலக பணியாளர்கள் என பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதிப்பட்டனர்.